அப்பா ஸ்பீக்கர்ல போடுங்களேன். முதலாளி, நாளைக்கு உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ சந்திராவும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அப்பா என்ன விஷயம்னு கேளுங்கப்பா. முதலாளி என்ன திடீர்னு வீட்டுக்கு வர சொல்றீங்க? அஞ்சலிக்கு கல்யாண படம் எடுக்கணும்ல, அதுக்காக தான். என்னப்பா கேசவா அமைதியா இருக்கிற? என் வீட்டுக்கு வந்து புடவை எடுக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படி இல்லை முதலாளி, திடுதிப்புன்னு இப்படி சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்க முதலாளி. அப்பா வருணோட டெண்டர் மேட்டர் என்னாச்சுன்னு கேளுங்களேன். முதலாளி ஒரு சின்ன விஷயம், மாப்பிள்ளையோட பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? கல்யாணமெல்லாம் முடிஞ்சதும் இதை பற்றி நானே விட்டு சொல்லான்னு இருந்தேன். இருந்தாலும் நீ கேட்டுட்ட. நாளைக்கு நீ சம்மந்தியாக போற, அதனால நீயும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். வருணோட பிசினஸ்ல இன்னைக்கு எதிர்பாராத ஒரு சரிவு ஏற்பட்டுருச்சு. உலக அளவில் ஒரு டெண்டர் போட்டிருந்தான். அதை எவ்வளோ ஒரு பொண்ணு வருணுகிட்டே தட்டி பறிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே பழி வாங்குவேன்ட்டு வருணுகிட்ட சபதம் போட்டு சவால் விட்டுருக்கா. நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே பழகி இருக்கிறோம். உனக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. நான் யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கேனா? யார் குடும்பத்தையாவது கெடுத்திருக்கேனா? இல்ல யாரோட வாழ்க்கையாவது பாழாக்கி இருக்கேனா? அப்புறம் எப்படிப்பா என் குடும்பத்தை பழி வாங்க ஒரு பொண்ணு கிளம்பியிருப்பா? கேசவா, நீயே சொல்லு, அந்த பொண்ணு யாரா இருப்பா? அவளை பெத்தவங்க யாரா இருப்பாங்க? அவங்க என்னை பத்தி அவள்கிட்ட ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்களா? இல்லை முதலாளி, கீதா தான் உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா கேசவா? இது வரைக்கும் பிசினஸ்ல தோல்விங்கிற ஒன்னையே பார்க்காத என் பையனை அந்த பொண்ணு தோக்கடிச்சிட்டாப்பா. அந்த வேதனையிலிருந்து என் பையன் இன்னும் வெளியே வராம தவிக்கிறான். அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ஜெயிக்கணும்னு துடிக்கிறான். என் பையன் வருணுக்கு பிசினஸ்னா உயிர், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அவனோட நோக்கம் பிசினஸ்ல இருந்துடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு உன் பொண்ணு அஞ்சலியை கட்டி வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா எவ்வளோ ஒரு முகம் தெரியாத பொண்ணால இவ்வளவு பிரச்சனையா இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேசவா. சரி கேசவா, இதை பத்திலாம் நீ ஒரி பண்ணிக்காத. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற, இதுல நான் உறுதியா இருக்கேன். அதனால நீ மனசை போட்டு குழப்பிக்காம நாளைக்கு குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்துரு. வச்சிட்டுமா? சரிங்க முதலாளி. நாளைக்கு கேசவன் ஃபேமிலியோட இங்க வர்றான். அவங்கிட்ட யாரும் பிசினஸ் விஷயமா பேசக்கூடாது. முக்கியமா அவங்க மனசு நோகிற மாதிரி யாரும் பேசக்கூடாது. என்ன புரியுதா? கேட்டியா சந்திரா, அம்பலவாணன் என்ன பேசினாருன்னு? நம்ம மூத்த பொண்ணு கீதாவால அவங்க குடும்பத்தில் பெரிய பொயிலை வீச ஆரம்பிச்சிருக்கு. டெண்டர் விஷயத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்து போயிட்டோம்னு வருண் மாப்பிள்ள சாப்பிடாம தூங்காம இருக்காரு. ஆனா நாமளும்
நம்ம பொண்ணு கீதா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ல முடியாம இருக்கும். எப்போ இந்த உண்மை வெடிச்சு என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் அந்த பயம் தாங்க இருக்கு. கீதாவால அஞ்சலிக்கும் வருணுக்கும் நடக்க போற கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. அம்மா, அப்பாவே ரொம்ப பயந்து போயிருக்காரு. இதுல நீங்க வேற அவருக்கு ரொம்ப பயத்தை காட்டாதீங்கம்மா. என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். அதுக்காக நீங்களும் அப்பாவும் பயப்படாதீங்கம்மா. அப்பா தைரியமா இருங்கப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம். மத்தபடி இந்த கல்யாணம்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதாப்பா எனக்கு முக்கியம். அம்மா, இந்த வருண் செம டென்ஷனா இருக்கான். ஆமா, இத நம்ம தூண்டி விட்டு அஞ்சலிய திட்ட வைப்போம். அப்புறம் பாரு, நாளைக்கு பட்டுப்படவை எடுக்கவும் வரமாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்காது. வருணை நாம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். பா, இந்தாங்கப்பா. இது இந்த டைம்ல சாப்பிட வேண்டிய மாத்திரை. இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. என்னங்க, நாளைக்கு நாம சம்மந்தி வீட்டுக்கு போகணும். நாளைக்கு அங்க போகணுமான்னு யோசனையா இருக்கு சந்திரா. என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? அவங்களே நம்மள வர சொல்லி அழைச்சிருக்காங்க. நாம போகலன்னா நல்லா இருக்குமா? இல்ல சந்திரா, நாம அங்க போய் அவமானப்படுறதை விட போகாம இருந்து கெட்ட பேர் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? நாம அவமானப்படுவோமா? எதுக்கு அவமானப்படுவோம்? யார் நம்மள அவமானப்படுத்துவாங்க? உங்க அக்கா கீதாவால தான் நாம அவமானப்படுவோம். வருணோட டெண்டரை தட்டி பறிச்சது யாரு? உங்க அக்கா கீதா தானே. இந்த உண்மை முதலாளி குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியாமா? உன் மூத்த பொண்ணு என் பையனையும் என் குடும்பத்தையும் பழி வாங்குவேன்னு நிற்கிறான். இதை என்கிட்ட மறைச்சிட்டு உன் இளைய பொண்ணுக்கு சம்பந்தம் பேசுறியான்னு அவமானப்படுத்தி பேசினா என்ன பண்றது? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. மாப்பிள்ளையோட டெண்டரை பறிச்சது நம்ம பொண்ணு கீதான்னு அவங்களுக்கு தெரியாதே. யாரோ ஒருத்தின் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, ஒருவேளை தெரிஞ்சிட்டா என்ன பண்றது? அவமானத்தையும் பழிப்பாவத்தையும் சுமந்துக்கிட்டு திரும்பி வரணுமா? வேணாம் சந்திரா, அப்படி ஒரு நிலைமை நமக்கு வர வேணாம். அதுக்கு பதிலா நாமளே முதலாளிகிட்ட உண்மையை சொல்லிட்டோம்னா. ஆமா சந்திரா, நான் அப்படிதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு நம்ம புடவை எடுக்கிறதுக்காக அங்கே போகிறோம்ல, அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடலாம் சந்திரா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்தா நடக்கட்டும், இல்லை அந்த கடவுள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ அதன்படி நடக்கட்டும். சரிங்கப்பா, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடுங்க. மத்த எல்லாத்தையுமே நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா. சரிம்மா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.